முள்ளிவாய்க்கால் என்றால் என்ன, மே 18 என்றால் என்ன என்று பலருக்கும் இங்கு தெரியவில்லை. சமூகத்தில் இதனுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பதற்காக 25 to 40 வயதிற்கு உட்பட்ட ஒரு 50 பேரிடம் கேட்டு பார்த்தோம். மே 18 என்றால் என்ன, முள்ளிவாய்க்கால் என்றால் என்ன என்று நாம் கேட்ட பொழுது 13 பேர் மட்டும் அது குறித்து தெரிந்திருந்தார்கள். எவ்வளவு பெரிய வேதனையான விடயம், எவ்வளவு மோசமான ஒரு சூழல். ஒரு வரலாறு தெரியாத சமூகம் எப்படி வளமான சமூகமாக உருவாகும், எப்படிப்பட்ட வழிகளை எல்லாம் கடந்து வந்திருக்கின்றோம் என்று அறியாத ஒரு தலைமுறை எப்படி தன்னை சரியாக வழிநடத்திக் கொள்ளும். இதை நினைக்கும் பொழுது மனது வெடிக்கின்றது, வேதனையாகின்றது. இந்த காணொளியின் வாயிலாக ஒரு சிறிய விளக்கத்தை அவர்களுக்காக சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. 2009 இலங்கையில் உச்சகட்டத்தில் போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டம். அந்த நேரத்தில் சிங்கள ராணுவம் போரில்லாத மண்டலம் முள்ளிவாய்க்கால், அங்கு வந்து தஞ்சமடைந்து கொள்ளுங்கள், போரில் இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பொதுமக்கள், வயதானவர்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் போரில்லாத மண்டலமாக இருக்கக்கூடிய முள்ளிவாய்க்காலுக்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கின்றார்கள். அதை நம்பி நம் உறவுகள் லட்சக்கணக்கானோர் அங்கு திரண்டு விடுகின்றார்கள், தஞ்சமடைந்து விடுகின்றார்கள். மே 16 to 18 வரை அங்கு தஞ்சம் புகுந்த மக்களின் மீது ஆபத்தான ஆயுதங்களும் குண்டுகளும் போடப்பட்டு 2009 மே மாதம் 16 முதல் 18 வரை எங்கு நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று நம்பி எம் இன மக்கள் தஞ்சமடைந்தார்களோ அந்த இடத்தில் ஆபத்தான ஆயுதங்களும் வெடிகுண்டுகளும் பிரயோகப்படுத்தப்பட்டு கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று கணக்குகள் கூறுகின்றன. இந்த நூற்றாண்டின் மிக மோசமான இனப்படுகொலையில் எத்தனையோ நாடுகள் ஒன்றாக இணைந்து சதி செய்து தமிழ் இனத்தை தாக்கினார்கள். இன்று வரைக்கும் அதற்கு பதில் கிடைக்கவில்லை, நீதி கிடைக்கவில்லை. ஆனால் இந்த வலிகள், வேதனைகள் எதையுமே தெரியாமல் இந்த சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. மே 18 இது நம் தமிழ் இனத்தின் ஒரு கருப்பு நாள், நம் தமிழ் இனத்தின் பேரழிவு நாள். இது தமிழ் பேரினத்தினை திட்டமிட்டு இன அழிப்பு செய்த நாள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம் பிள்ளைகளுக்கு இந்த வரலாற்றை சொல்லிக் கொடுங்கள். ஏனென்றால் இந்த இனம் பல்வேறு விதங்களில் பழிவாங்கப்படுகின்றது, பல்வேறு விதங்களில் நெருக்கடிகளுக்கு உட்படுத்தப்படுகின்றது. மாவீரர் நாளுக்காக நாம் ஒரு காணொளி வெளியிட்டிருந்தோம். ஒரு சில மணிகளிலேயே பல லட்சம் பார்வையாளர்களை அது தொட்டது. ஆனால் ஒரு 3 மணி நேரத்தில் சமூக வலைதள பக்கங்களில் இருந்து அது நீக்கப்பட்டு விட்டது. நமது உரிமையை கூட இந்த பொதுத்தலங்களில் நாம் செய்ய முடிவதில்லை. அரசியல் குறித்த ஒரு விழிப்புணர்வு காணொளியை சமீபத்தில் நாம் வெளியிட்டிருந்தோம். சென்சிட்டிவ் கண்டென்ட் என்று அதை தடை செய்கிறது சமூக வலைதளங்கள். மே 18ற்காக ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்தலாம் என்று அனுமதி கோருகின்றோம். ஆனால் அனுமதி மறுக்கப்படுகின்றது. இப்படி நம்மை சுற்றி ஒவ்வொரு நாளும் அழுத்தங்கள் அளிக்கப்படுகின்றன, திசை திருப்பப்படுகின்றன. நமது எண்ணங்கள் எல்லாம், சிந்தனைகள் எல்லாம் மடைமாற்றம் செய்யப்படுகின்றன. உலகெங்கிலும் வாழக்கூடிய என் அன்பு தமிழ்ச் சொந்தங்களே, உங்களிடம் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன்.